பெட்டின்னு ஒரு கிராமமே காணாம போயிருக்கு நாயர் அப்படின்னு சிட்டிசன் படத்துல நக்மா ஷாக் ஆகுற மாதிரிதான் வரலாறு, அறிவியல்னு எல்லா துறைகள்லயும் பெண்களோட தடங்களே இங்க இல்லாம அழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? எல்லோருக்கும் ஐன்ஸ்டீனை தெரியும். அவரோட ஆரியர் காதலி, முன்னாள் மனைவி, எல்லாத்துக்கும் மேல அவரோட ஆய்வுகள் எல்லாம் கூடவே இருந்த துணைவரான மிலேவா மரீஷ யாருக்காவது தெரியுமா? உங்க ஞாபக அடுக்குகள்ல எப்படி நீங்க தேடி பார்த்தாலும் இந்த பேரு கிடைக்காது. ஏன்னா அவரோட பேரு எங்கேயும் இடம்பெறல. ஜூரிக் பாலிடெக்னிக்ல இணைந்து படித்த போது காதலில் விழுந்தார்கள் இந்த அறிவியல் இணையர். இயற்பியல் பரிசோதனை தேர்வுல 2 பேருக்கும் 4.25 புள்ளிகள். ஆனா வாய்மொழி தேர்வுல ஆண்கள் எடுத்தது 12க்கு 11 புள்ளிகள். மிலேவாவுக்கு மட்டும் 5 புள்ளிகள். இதனால மிலேவா தவிர மற்றவர்கள் தேர்ச்சியானதா அறிவிச்சாங்க. 2வது முறை முயன்றும் மிலேவா வாய்மொழி தேர்வுல தோற்கடிக்கப்படுறாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஜூரிக் பாலிடெக்னிக்ல தேர்வுல வெற்றி பெற்ற பெண்கள் யாருமே கிடையாது. இந்த கதை இப்படித்தான் வரலாறு முழுக்க தொடருது. ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புகள் அத்தனையிலையும் மிலேவா துணை நிக்கிறாங்க. அதுக்கு ஐன்ஸ்டீனும் மிலேவாவும் இணைந்தே ஆய்வுகள்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கறத 1986ஆம் ஆண்டு வெளியான மிலேவாவின் கடிதங்கள் உறுதி செய்கின்றன. கேபிலாரிட்டி குறித்த மேலதிக ஆய்வுகளை நாங்கள் இருவரும் தொடர்வோம், அனுப்புவோம், எங்கள் ஆய்வு கட்டுரையை போன்ற சொற்களை தோழி ஹெலினாவுக்கு எழுதின கடிதத்துல மிலேவா பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயும் ஐன்ஸ்டீன் தன் மனைவி மிலேவாவுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. அவருக்கான இடத்தையும் கொடுக்கல. பேரும் புகழும் கிடைச்ச பிறகு ஐன்ஸ்டீன் செல்வச்சீமாட்டியான எல்சாவை மணந்து கொண்டாரு. மாத்திறனாளியான யூத இனத்தை சாராத மிலேவாவை விவாகரத்து செய்து கொண்டார். நோய்வாய்ப்பட்ட மகனை பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்ட மிலேவா ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு கிடைச்சா பேரும் புகழும் அவரை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை தாங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாங்க. அதே போல 1921ஆம் ஆண்டு ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அந்த பரிசு தொகை மிலேவாக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த பணம் மிலேவாவோட அப்போதைய வாழ்க்கைய சிரமமில்லாம ஓட்டவும், மகனை படிக்க வைக்கவும், மனநலம் குன்றிய மகன் ஒருவனை பார்த்து கொள்ளவும் பயன்பட்டது. நியாயமா மிலேவாவுக்கு கிடைக்க வேண்டிய எந்த அடையாளமும் அங்கீகாரமும் இல்லாம 1948ஆம் ஆண்டு மிலேவா இறந்து போனாங்க. 1965ஆம் ஆண்டு மனநல மருத்துவமனையில தனிமையில் வாடி இறந்தாரு ஐன்ஸ்டீனுடைய மகனான எட்வர்ட். அவரை ஒரு முறை கூட மருத்துவமனை சென்று பார்த்ததே இல்ல ஐன்ஸ்டீன். மனநோயால பாதிக்கப்பட்ட மகனை சந்திக்காத ஐன்ஸ்டீன், மனைவிக்கு துரோகம் செய்த ஐன்ஸ்டீன் இன்று உலகம் கொண்டாடி தீர்க்கும் ஆகச்சிறந்த அறிவியலாளர். ஐன்ஸ்டீன் நல்ல ஆய்வாளர் தான், ஐயமே இல்ல. ஆனா நல்ல கணவரா?